तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி என 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுது. மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 2 2025 சுக்கிரன் மீனராசிக்கு வக்கர பயிற்சியை தொடங்குகிறார். மார்ச் 14 2025 சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குது. மார்ச் 15 2025 புதன் பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சியிலேயே தொடங்கியுள்ளார். மார்ச் 29 2025 சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இப்படி மார்ச் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். மார்ச் மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் நீங்கள் செழிப்புடன் இருப்பீங்க. பணியிடை சூழல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்றாலும் நீங்கள் சில பின்னடைவுகளுக்கு பின்னர் தான் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் பெறுவீங்க. அலுவலக முன்னேற்றத்திற்கான உங்கள் பணிக்கு சக பணியாளர்கள் நல்ல ஒத்துழைப்பை நல்குவாங்க. சொந்தமாக புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதனை செயலாற்றலாம். என்றாலும் குறைந்த மூலதனத்தில் ஆரம்பிக்கிறது தான் நல்லது. ஏற்கனவே தொழிலில் ஈடுபட்டிருந்தால் இந்த மாதம் தொழில் சிறப்பாக ரொம்ப அமோகமாக நடக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமணமான தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை சுமாராக இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேணும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. தலைவலி, தோள்பட்டை வலி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகளை நீங்கள் சந்திக்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. குடும்பம் மற்றும் காதல் உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் குடும்பத்தில் வயசில் மூத்த உறுப்பினர்களுடன் உங்கள் உறவு சில சங்கடங்களை சந்திக்க நேரம். நீங்கள் குடும்பத்தாரால் அலட்சியப்படுத்தலாம். குழந்தைகளுடனான உங்கள் உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நம்பிக்கை காரணமாக பிணைப்பு நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்கள்ட்ட கலந்துரையாட வேணும். இதனால் உங்கள் பிணைப்பு நெருக்கமாக பரஸ்பரம் நம்பிக்கை ஏற்படும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். அந்த பசுமையான நினைவுகள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம். காதலர்களுக்கு இடையே உறவுலாம் மேம்படும். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் பொருளாதார நிலை மிதமாக இருக்கும். உங்களிடம் பணம் இருக்கும். என்றாலும் அது அதிக அளவில் இருக்க வாய்ப்பில்லை. தேவையற்ற பண முதலீடுகளை மேற்கொள்ளாதீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகள் இந்த மாதம் பலனளிக்க தொடங்கும். அதன் மூலம் நீங்கள் வருமானம் ஈட்டுவீங்க.
அது உங்கள் எதிர்கால நலனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் காலம் முழுவதும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கும் பொழுது, உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் என்றாலும் நீங்கள் சில தடைகளை தாண்ட வேண்டியது இருக்கும். அதற்கு பிறகு அங்கீகாரம் காணலாம். விற்பனை மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உள்ள விருச்சிகராசி அன்பர்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் என்றாலும் நீங்கள் அதற்கான வெகுமதிகளை நிறுவனத்தின் மூலம் பெறுவீங்க. ஊடகங்கள் மற்றும் சினிமா துறையினர் இந்த மாதம் வெற்றிக்கான அற்புதமான நேரமாக இருப்பதை காண முடியும். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வை இந்த மாதம் பெறலாம். வழக்கறிஞர்கள் இந்த மாதம் வாடிக்கையாளர்களின் அங்கீகாரம் பெறுவதை கடினமாக காணலாம். மருத்துவத்துறையில் உள்ள விருச்சிகராசிக்காரங்க வாடிக்கையாளரிடமிருந்து அங்கீகாரம் பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். R&D வல்லுநர்கள் தங்களின் புதுமையான யோசனைகளுக்கு சிறந்த அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெறுவாங்க. தொழிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் மனதில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் வரலாம். அதனை செயலாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஆனால் குறைந்த மூலதனத்தில் மேற்கொள்வது சிறப்பு. சிறிய அளவிலான முதலீடு மூலம் உங்கள் முயற்சிகளை ஆரம்பிங்க. அது எவ்வாறு உங்களுக்கு பலனளிக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறுவீங்க. ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களுக்கு இது வளர்ச்சிக்கான நேரம்தான். இந்த மாதம் தொழில் மூலம் நீங்கள் நல்ல வருமானம் பார்ப்பீங்க. தொழில் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கவும் லாபத்தை அதிகரிக்கவும் இது சரியான நேரம்தான். சரியான திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளால் மட்டுமே நீங்கள் உங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பார்க்க முடியும். மொத்தத்தில் புதிய வணிக முயற்சிகளை அமைக்க அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை மேம்படுத்த இந்த மாதம் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேணும். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் என்றாலும் சிறு உடல் உபாதைகளை நீங்கள் அதிகமாக சந்திக்க நேரம். இது உங்கள் அன்றாட பணிகளை பாதிக்கலாம். தலைவலி மற்றும் தோள்பட்டை வலி போன்ற பொதுவான பிரச்சனைகள் காரணமாக பணியில் உங்கள் கவனம் சிதறலாம். மன அழுத்தம் அல்லது நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது இந்த அசௌகரியங்கள் ஏற்பட வழிவகுக்கும். அடிக்கடி ஏற்படும் தலைவலி உங்களின் செயல்திறனை பாதிக்கலாம். சிறிய பிரச்சனை என்றாலும் உடனடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு நல்ல மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். மாணவர்களை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, மாணவர்கள் தங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. குறிப்பாக முதுகலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி பதிவுகள் இருக்கும். மேலும் அவர்கள் நல்ல கல்வி சாதனைகளையும் அடைவாங்க. ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் தொடர்புடைய துறைகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் விரைவில் அறிவியல் சமூகத்தால் தங்கள் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து வெற்றி பெறுவாங்க.